அந்த ஏரியாவில் இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்ல. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்துலையும் வந்து உள்ளே பூந்துருப்பாங்களோ, பூந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒரு புகார் பேரில் தான் போலீஸ் விசாரணை கூப்பிட்டா வரணும். ஒரு எம்எல்ஏன்றவர் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விசாரணைக்கு அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்காக ஓடி வருகிறார்? ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே இல்லையே. அதில் கடத்தல் வரையும் போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கடத்தின்னு போயிட்டு அந்த பையன் வீட்டுக்காரங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள மிரட்டி அந்த பொண்ணை அப்படியே பிரிச்சிடணுன்றது தான் நோக்கம் போட்டுருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை எங்களுக்கு அவர் மேலே ஒன்றும் எங்களுக்கு பூவை ஜெயமூர்த்தி யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நாங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட போலீஸ் விசாரணைக்கு ஒழுங்காக ஆஜராகுங்க. அதனால் 26ஆம் தேதி கேஸ் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து பூவி ஜெகன்மூர்த்தியோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. திமுக அரசு வேணும்ட்டே பண்ணதுன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எடப்பாடி கொடுப்பார், அவர் ஏடிஎம்கே சிம்பிளில் வின் பண்ண வரல, அதனால் அவர் கொடுப்பார். நம்ம கேள்வி என்னென்னா, இப்போ உடநாடு வழக்கில் என்ன சிக்க வைக்க பார்க்குறாருன்னு எடப்பாடி சொல்லுதையா, அது மாதிரி சொல்லுங்கள். அதனால் வந்து ஜெயராமனோட போலீஸ் டிரைவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஜெயராமன் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஜெயராமன் இன்னொரு இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து உரைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க பரபரப்பான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சியோட எம்எல்ஏ மற்றும் தலைவரான ஜெகன்மூர்த்தியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பையனை கடத்தின விஷயமா காதல் விவகாரத்தில் இந்த ஒரு கடத்தல் நடந்திருக்கு. ஏடிஜிபி ஜெயராமனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தொடர்புடையிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் பரபரப்பாக ஆகிறதுக்கான காரணம் என்ன? இந்த கடத்தலில் ஏடிஜிபி வரை சம்மந்தப்படுறதுக்கான காரணம் என்ன? அதாவது வந்து புரட்சி பாரதம் கட்சி அல்லது பூவி ஜெகன் இல்லை பூவி ஜெகனோட அண்ணன் பூவி மூர்த்தி அவங்கெல்லாம் புரட்சி பாரதத்தை வளர்த்தவங்க. பொதுவாக அவங்களுடைய செல்வாக்குன்றது பார்த்திங்கன்னா திருவள்ளூர், திருத்தணி இந்த ஏரியாக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க அதிமுக கூட்டணியில் தான் எம்எல்ஏ. ஆமாம், கேவிக்குப்பம் எம்எல்ஏ. அது கோழிக்குப்பம் குடியாத்தம் பக்கத்தில். ஆமாம், அங்கேருந்து எம்எல்ஏ இருக்கார். அவருக்கு இந்த ஏரியா எம்எல்ஏ இல்லை அவர். ஆமாம். ஆனால் இந்த கடத்தல் விவகாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பையன், தேனியை சேர்ந்த ஒரு பெண், 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏதோ தனி கொடுத்துன்னு போகிறாங்க வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த பையனுடைய தம்பி அவன் கடத்தல் பிரச்சனை தான். இப்போது அவனை கடத்தின்னு போயிட்டு அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து இவங்ககிட்ட வந்து உதவி கேட்டதாகவும் அதற்கு வந்து இவங்க வந்து ஏதோ உதவி பண்ணதாகவும், உதவி பண்ணுறதுக்கு ஓகே நாங்கள் பண்ணித்தரோம், இந்த மேரேஜை வந்து இந்த ஜோடிகளை பிரித்து தரோம் அப்படின்றது அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அந்த பையனை கடத்தின்னு போய் மிரட்டி அந்த பையனை கூட்டின்னு வரலாம், அந்த பொண்ணோட போன பையனை வந்து கூப்பிட்டு வரலாம், தம்பதிகளை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இந்த வேலைகளை வந்து பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற ஒரு கேஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து என்னென்னா, அந்த ஜெயராமன் எப்படி இன்வால்வ் ஆகிறாருன்னா, அது வந்து அவர் அடிக்கடி அந்த பூவி ஜெகன்மூர்த்தி ஆஃபீஸ்க்கு போவார் போட்டுருக்கு, அவர்கிட்ட பேசுவார், அவரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் நினைக்கிறேன். அது வந்து பூவி ஜெகன்மூர்த்தியோட வழக்கறிஞரே கோர்ட்டில் சொன்னதுலேருந்து தான். அப்புறம் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கடத்தலுக்காக வந்து ஜெயராமனுடைய வண்டி அது போலீஸ் டிரைவர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து ரிசைன் செய்துட்டு போயிருக்கிற ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த அம்மாவோட இன்வால்மெண்ட் இருக்குது. அந்த அம்மா வந்து ஜெயராமனுக்கு ரொம்ப வேண்டியது. அந்த அம்மா மூலமாக தான் அந்த கேஸே வருது உள்ள தேனியிலேருந்து. அந்த அம்மா மூலமாக தான் வராங்க. அதுக்கு ஜெயராமன் வந்து ஜெயராமன் வந்து அந்த பூவி ஜெகன்மூர்த்திகிட்ட சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸ் போகுது ஆக்சுவலாக. ஸோ போலீஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும். ஒரு எம்எல்ஏன்றவர் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விசாரணைக்கு அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்காக ஓடி வருகிறார்? ஓடி ஒழிய வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் விசாரணைக்கு போயிட்டு விசாரணையில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு, இவருக்கு உண்மையிலேயே இந்த குற்றத்தில் சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு பயப்படணும், ஓடி ஒழியணும், தேவையில்லாத விஷயம், முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ணாத விடுறேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, நீங்கள் கீழ் வைத்தியநாதகுப்பம் எம்எல்ஏ, நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து வரீங்க அப்படின்ற மாதிரி, அப்படி இந்த ஏரியா பிரச்சனையில் எதுக்கு இன்வால்வ் வரீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலாக. இல்லை ஒரு எம்எல்ஏ வரதான் எல்லாம் ஏதோ ஒரு கோரிக்கையோடு வரதான் செய்வாங்க, ஏதோ வராங்கன்னா கூட
அதில் கடத்தல் வரையும் போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கடத்தின்னு போயிட்டு அந்த பையன் வீட்டுக்காரங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள மிரட்டி அந்த பொண்ணை அப்படியே பிரிச்சிடணுன்றது தான் நோக்கம் போல் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு எமோஷனல் த்ரெட்டனிங் எமோஷனல் த்ரெட்டனிங் தான் அது. அதுக்கு வந்து இவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா போலீஸ்க்கு ஒத்துழைக்க வேண்டியது எம்எல்ஏவோட கடமை. ஒரு சந்தேகம் வரும்போது ஜெயராமன் பேரில் ஃபுல்லாக வந்து அவர் மேலே வந்து அவர் வந்து இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சரியான ஒரு சாட்சியங்களை போலீஸ் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து கோர்ட்லேயே அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நீதிபதி இந்த முடிவு எடுக்க மாட்டார். ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து தேவையான சாட்சியங்கள் கொடுக்கவே தான் அந்த ஜெயராமனை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டார். ஏடிஜிபி லெவலில் இருந்தால் குற்றம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. ராஜேஷ் தாஸ்மே நமக்கு அது ஒரு ஏடிஜிபி ராஜேஷ் தாஸ்மே அதுக்கு ஒரு இதுன்ற அங்கே ராஜேஷ் தாஸ்லாம் வந்து அவர்லாம் ஹராஸ்மெண்ட் விமன் பாலியல் அது மட்டும் இல்லை, இன்னொரு ஏடிஜிபியும் இருக்கார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ராஜேஷ் தாஸ் என்ன பண்ண முடியுது? சுப்ரீம் கோர்ட் வரையும் போய்ட்டு அரெஸ்ட் ஆனார். அவர் தண்டனை நிரூபிக்கப்பட்டுமே ஹோல்டில் தான் இருக்கார், வெளியில் தான் இருக்கார். அவர் ஒன்றும் பண்ண முடியலையே. ஸோ போலீஸ்க்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ரிட்டையர் ஆனால் கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னொரு இதே மாதிரி ராஜேஷ் தாஸ் மாதிரி இன்னொரு போலீஸ் இது வரையும் பாலியல் குற்றச்சாட்டில் அவர் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரே அரெஸ்ட் பண்ணார். ராஜேஷ் தாஸும் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணார், இவரும் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணார். இவங்கெல்லாம் வெளியில் சுற்றி தான் இருக்காங்க, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும். இந்த போலீஸ் வந்து அவங்க அதிகாரிகள் மேலே ஒழுங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் விரைவாக நடத்த மாட்டேன்றாங்க. இந்த கேஸில் வந்து வேறு வழி இல்லை, பையன் கடத்தல் சமாச்சாரம். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை எங்களுக்கு அவர் மேலே ஒன்றும் எங்களுக்கு பூவை ஜெகன்மூர்த்தி யாருன்னே தெரியாது, நாங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் பூவை மூர்த்தியோட பிஏ அவங்களாம் தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல்ல வந்து தகவலின்படி அவரே காரில் இருந்தாருன்ற மாதிரி செய்திகள்லாம் சொன்னாங்க, நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கான்ஸ்டபிள், ஒரு லேடி கான்ஸ்டபிள், அவங்க மூலம் வந்து அந்த கேஸ் அவர்கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலாக ஜெயராமன் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இவர் வந்து அதை பண்ணியிருக்காரு அப்படின்றதான் போலீஸுடைய கேஸாக இருக்குது. அதில் நடுவில் ஜெயராமனுடைய வெஹிக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, 2 போலீஸ் டிரைவர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்றத விஷயம். அப்போது இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு விசாரணைக்கு கூப்பிடுறது நியாயமாக இருந்தானே. அப்போ விசாரணைக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ண வேண்டியது தானே உங்கள் வேலை. எதுக்கு நீங்கள் தலைமறைவாக போகிறீங்க, திடீர்னு ஓடுறீங்க நீங்கள்? அதனால தான் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட நீ போலீஸ் விசாரணைக்கு ஒழுங்காக ஆஜராகுங்க. அதனால் 26ஆம் தேதி கேஸ் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து பூவி ஜெகன்மூர்த்தியோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, கோர்ட்டில் சொல்லிட்டு அரெஸ்ட் இல்லை. நேற்று கோர்ட்டு சொன்ன விஷயம் 200-300 பேரை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் பயந்துருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீதிபதி வீட்டுக்கு முன்னாடிலாம் போயிருக்காங்க. அவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் பயந்துருவோமா, கோர்ட்டில் அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தால் பயந்துருவோமா? அதாவது அதான் ஒரு 200-300 ஆம்ஸ்ட்ராங் கூட அப்படி தான், அவர் ஆஜரானா கூட ஒரு 300 பேர் போவாங்க. இப்போ சீமான் அவர்கள் அந்த பாலியல் வழக்குக்கு போனப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு உறவுகளை திரண்டு வாரியர் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தார். இல்லை இதெல்லாம் வழக்கறிஞர்களே போவாங்க. ஸோ வழக்கறிஞர்கள் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு அவர் மேலே இருக்க ஒரு பாசத்தினால அவர்களோட ஃப்ரெண்ட்ஸு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுதானே, கோர்ட்டுக்கு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தானே இது. அதனால தான் ஜட்ஜி ரொம்ப கோர்ட்டுக்கு 1000 கேஸ் இருக்கும். இப்போ 1000 பேரும் இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்தால் என்ன ஆகுது? அதனால் வந்து அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி அல்லது அந்த புரட்சி பாரதம் கட்சியினர் வந்து அந்த ஏரியாவில் வந்து பலவிதமான ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்காங்க, குற்றங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது போலீஸோட ரெக்கார்டில் இருக்குது நிறைய. அந்த ஏரியாவில் இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்ல. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து உள்ளே பூந்து ஏதோ பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ ஒரு புகார் பேரில் தான் போலீஸ் ப்ரொசீட் பண்ணுறாங்க. அதில் வந்து இதெல்லாம் வரும்பொழுது போலீஸுக்கு வந்து ஜெயராமனாக இருந்தாலும் ஏடிஜிபியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல, அதனால் விசாரிக்கிறாங்க. அது உடனே இதுக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை சார், இதெல்லாம் ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வேணும்ட்டே பண்ணதுன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எடப்பாடி கொடுப்பார், அவர் ஏடிஎம்கே சிம்பிளில் வின் பண்ண வரல, அதனால் அவர் கொடுப்பார். நம்ம கேள்வி என்னென்னா, உங்கள் மேலே தப்பு இல்லாட்டி நீங்கள் ஏன் தலைவர் வரீங்க, போய் கோர்ட்டில் அப்பியர் ஆக வேண்டியதானே? கோர்ட்டில் அப்பியர் ஆக வேண்டிய உங்கள் மேலே நியாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருமே, கோர்ட் ஏன் கொடுக்கல? உங்களுக்கு முன்ஜாமீன் ஏன் கோர்ட் கொடுக்கல? நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, உங்களுக்கே முன்ஜாமீன் கொடுக்கல. நீங்கள் வந்து நியாயமாக நான் இந்த இதில் இன்வால்வ் ஆகலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் போலீஸ் போய் அப்பியர் ஆகிருக்கணும், விசாரணைக்கு அப்பியர் ஆகிருக்கணும். போயிட்டு இல்லை எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் ரிப்போர்ட்டர் சொல்லுங்கள், பிரஸ்ட்டை சொல்லுங்கள், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த வலையில் சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உடனாடு வழக்கில் என்ன சிக்க வைக்க பார்க்குறான்னு சொல்லுதையா, அது மாதிரி சொல்லுங்கள். அதனால் வந்து ஜெயராமனோட போலீஸ் டிரைவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஜெயராமன் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஜெயராமன் இன்வால்வ் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அது ஓப்பனாக வந்து கோர்ட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களே. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த கோர்ட் எடுத்த நடவடிக்கை சரிதான். ஆக்சுவலாக வந்து
அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் இந்த இப்போ விசாரணையில் வந்து ஃபர்தராக போலீஸ் எந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும் சார். இதில் ஒன்றும் அரசியல் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை சார். அன்புமணி கூட சொல்லியிருக்காரு, ஏதோ அன்புமணி கூட அறிக்கை விட்டுருக்காரு, பூவை ஜெகன்மூர்த்தியை வந்து இதை கைது செய்யறதை வந்து திமுக வந்து மிரட்ட பார்க்குது அப்படின்னு. இது மிரட்ட பார்க்கறது இல்லை, சந்தேகம் ஏற்பட்டால் விசாரணை செய்ய தான் செய்வாங்க. ஆனால் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் எல்லா கட்சிகள் மீதும் இருக்குது, எல்லா கட்சிக்காரங்க மீதும் இருக்குல்ல. எல்லா கட்சிக்காரங்களும் மாட்டிக்கிறாங்க, யாரும் மாட்டல. இப்போ மிளகாய்பொடி வெங்கடேஷ் மாட்டிக்கலையா பாஜகலேருந்து? அதே ஏரியா தானே அவர். அதே ஏரியாவிலேருந்து ரமேஷ்னு ஒருத்தன் பாஜக பிரமுகர் ஒருத்தர் மாட்டல. இதெல்லாம் நேற்று பேப்பரில் வந்த விஷயம். அதெல்லாம் ஒரே நாளில் மிளகாய்பொடி வெங்கடேஷ் அவர் அமித்ஷாவோடலாம் படம் எடுத்துருக்காரு. ரீசெண்டாக வந்தப்போ அமித்ஷாவோட படம் எடுத்துருக்காரு. அவர் வந்து செம்மர கடத்தலில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லா அரசியல்வாதிகளும் வந்து வேற ஒரு வேலைகளை பின்னாடி வச்சுருக்காங்க. ஒன்று ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, அதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க, அதில் யாராவது அவங்க ஆட்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மணல் கடத்தலேருந்து கனிம வளத்துலேருந்து மணல் கடத்தலேருந்து எல்லாம் அவங்களுக்கு இந்த செகண்ட் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செகண்ட் பிஸ்னஸ் எல்லா பெரும்பாலான எம்எல்ஏக்களுக்கு இருக்குது. ஒன்று டேரெக்டாக பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க ஆளுங்க மூலமாக பண்ணுவானுங்க. அதில் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் வந்து சாதாரண வட்ட செயலாளரே பண்ணுவான். அதுதான் பாயிண்ட் அங்கே ஆக்சுவலாக. அதனால் வந்து இவர் விசாரணைக்கு போக வேண்டியது ஒரு கடமை. விசாரணைக்கு இவர் போகணும். அவங்க இவர் மேலே தப்பு இல்லைனா அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இவர் இப்போ கைது பண்ணுறதுக்கு 26 வரையும் தடை போட்டிருக்காங்க. அன்றைக்கி விசாரணை மறுபடியும் வருது. அன்றைக்கி போலீஸ் என்ன மாதிரி மெட்டீரியல் வைக்கிறாங்க, அடிஷ்னலாக இன்னும் 2-3 கேசஸ் வந்து அவர் மேலே ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இந்த கேஸில் ஒரு எஸ்கேப் ஆகிட்ட வச்சுக்கோங்க, வேற ஒரு கேஸில் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. இப்போ அவரை மாதிரி அரசியல்வாதிகள் பேரில் நிறையா எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கும், அங்கங்கே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்கும். அதெல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க, எடுத்து இதில் தப்பிச்சு அதில் தப்பிச்சு அதில்னு மாற்றி போடுவாங்க. ஆனால் இப்போ அது மாதிரி ஆம்ஸ்டாங் வழக்கில் கைதானவங்க மேலே கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கைதானவங்க பேர்லேயே குண்டாஸ் அதெல்லாம் போட்டாங்கல்ல. பல பேர் மேலே தோண்டி எடுத்து பல கேஸ் போட்டாங்கல்ல. ஆனால் அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தொடர்ச்சியான இப்போ அந்த ஒரு கேஸுக்காக அவரை கூப்பிட்றாங்கன்னு வச்சாலும் அடுத்தடுத்த கேஸ் இது போடுறது இப்போ அரசியல் வலைப்பின்னல் மாதிரி இப்போ ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும்ல. இப்போ அந்த கட்சிக்காரோட மனநிலை என்னவா இருக்கும்? நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கோம், திமுகவோட கூட்டணி நாங்கள் போகலன்றதுனால திமுக வந்து திட்டமிட்டு எங்களை வந்து திமுக சார் இவங்க கூப்பிடுதாங்க. திருமாவளவன் இருக்காரு, அவர் வந்து அந்த ஓட் பேங்க் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களை எதுக்கு திமுக கூப்பிடணும்? இவங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் திமுக அரசியல் ரீதியாக இவங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே திமுகவுக்கு இல்லை. திமுகவை பொறுத்த மட்டும் இது வந்து திமுக கவர்மெண்ட் நேரடியாக இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரில. போலீஸோட ஒரு கம்ப்ளைண்ட் பேரில் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அவ்வளோதான். இதில் சும்மா அரசியலை இன்வால்வ் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேவையில்லாத கற்பனையெல்லாம் சொல்லியிருந்தா அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக கூப்பிட்ட ஒன்று ஆஜராக வேண்டியது உங்கள் கடமையே, ஆஜராக. ஸோ அது ஆஜராகிட்டு நீங்கள் உண்மையை சொல்லிட்டு வந்துருக்கணும். எனக்கு தெரியாது சார், இதுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லணும். அது சொல்ல என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற நீங்கள் நிறைய பேர் கேட்டு பாருங்கள், அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி, என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க